பரபரப்புக்கு காரணமான கூட்ட நெரிசலுக்கு ஆர்சிபி அணிதான் காரணம் என்று கர்நாடக அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் முகிலனிடம் கேட்கலாம். முகிலன், கர்நாடக அரசு இது தொடர்பாக வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் என்னென்ன அம்சங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன? பூர்ணிமா, தற்போது பல முக்கியமான தகவல் வெளியிருந்திருக்கிறது. மிக முக்கியமாக கர்நாடக அரசு, கர்நாடக நீதிமன்றம் முன்னாடி இந்த சம்பவம் தொடர்பாக ஒரு அறிக்கையை தாக்கல் செய்தது. அதை அவர்கள் சீலிடப்பட்ட கவரில் தாக்கல் செய்தனர். ஆனால் கர்நாடக நீதிமன்றமானது இதை சீலிடப்பட்ட கவரில் தாக்கல் செய்யக்கூடாது, நீதிமன்றத்தில் அனைவருக்கும் தெரியும்படி இதை தாக்கல் செய்ய வேண்டும் என்று தெரிவித்திருந்தனர். அதைத் தொடர்ந்து கர்நாடக அரசு இந்த அறிக்கையை தாக்கல் செய்திருந்தது. அதில் மிக முக்கியமாக கர்நாடக காவல்துறையினர் அனுமதி வழங்குவதற்கு முன்பாகவே இவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு திட்டமிட்டதாகவும், அதே போல மக்களை, ஆர்சிபி மக்களை அதாவது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கான அழைப்புகளை அவர்கள் விடுத்ததாகவும் தற்போது தகவல் வெளியாகிருக்கிறது. மிக முக்கியமாக 4 முறை அழைப்புகள் விடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்றில் விராட் கோலியே ரசிகர்களை இந்த மைதானத்துக்கு வரும்படி அழைக்கக்கூடிய ஒரு அழைப்பும் இருந்ததாக தற்போது கர்நாடக அரசானது தெரிவித்திருக்கிறது. இந்த 11 பேர் இறப்புக்கு முக்கியமான காரணம் யார் என்றால் ஆர்சிபி, அதாவது கர்நாடகா கிரிக்கெட் வாரியம் மற்றும் அந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த ஒரு தனியார் நிறுவனம் ஆகிய 3 தான் இந்த நிகழ்வுக்கு, இந்த 11 பேர் இறப்புக்கு இந்த 3 பேரும் தான் காரணம் என்று அவர்கள் அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றனர். ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம், இந்த 11 பேர் உயிரிழந்த உடனேயே காவல்துறையில் அப்போது பெங்களூருவில் இருந்த கமிஷனர் உடனடியாக நீக்கப்பட்டார். அதற்கு கடும் எதிர்ப்பு எழுந்தது. ஏனென்றால் காவல்துறையினர் தங்களுக்கு முடிந்த வரை அந்த பாதுகாப்பை வழங்கினார்கள். இருந்த போதும் கட்டுக்கடங்காத கூட்டத்தினால்தான் இந்த விபத்தானது ஏற்பட்டது. இதற்கு காவல்துறையினரை பலிகடாக்குவது கண்டனத்துக்குரியது என்று பல கண்டனங்கள் எழுந்தது. தற்போது கர்நாடக அரசானது தங்களது அறிக்கையிலும் காவல்துறையினரை சுட்டி காட்டாமல், அதாவது ஆர்சிபி, அந்த கர்நாடகா கிரிக்கெட் வாரியம் மற்றும் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த தனியார் நிறுவனம் ஆகிய 3 இதற்கு காரணம் என்று குறிப்பிட்டிருக்கிறது. மிக முக்கியமாக இந்த சம்பவம் நடந்த போது 3 லட்சம் பேர் அங்கு இருந்ததாகவும், காவல்துறையினர் அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு அனுமதியும் வழங்குவதற்கு முன்பே இவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு அழைப்பு விடுத்து ரசிகர்களை அழைத்ததே இந்த சம்பவத்திற்கு காரணம் என்று தனது அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது. கர்நாடக அரசின் அறிக்கை குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி முகிலன்.